இறைவன் கொடுத்த வீடுன்னு உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் பணிவோடு இருந்துன்னு சொன்னால் அந்த வீட்டை அவன் பொறுப்பேற்றுக்கலாம், நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அமைதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் பாதுகாப்பும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஆனால் பணிவில்லை பெருமையோடு இருந்துன்னு சொன்னால் அவன் பொறுப்பு இல்லை, நம்மளும் அவன் பொறுப்பு இல்லை, நம்ம வீடு அவன் பொறுப்பு இல்லை. என்ன வேணால் நடக்கலாம், எப்போ வேணால் பிரச்சனை வந்துட்டு இருக்கலாம். தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. வீட்டில் நிம்மதியாக இருக்க முடிகிற அளவுக்கு யாரெல்லாம் மனசுக்குள்ளே பெருமை நீக்கி பணிவோட பயபக்தியோடு வாழ விரும்புகிறாங்களோ அவங்களுடைய வீடுகளை அவன் பொறுப்பேற்றுக்கலாம். அங்கே தேவைகளும் நல்லபடியாக நிறைவேற்றப்பட்டுருக்கும். அறியாபத்துக்கு உயிரும் வந்துட்டுருக்கும். அறிஞ்சு புறமாக இருந்தாலும் அதில் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கும். வாழ்க்கை லேசாகி கொடுத்துட்ருப்பான். அங்கே அமைதி அதிகரிக்கும். ஒருத்தருக்கு வந்து சமாதானத்தை விரும்பக்கூடிய இருப்பாங்க, ஒருத்தருக்கு வந்து குறைகார நிறைவேற்றவங்க இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள் பெரும்பாலும் அங்கே வராது. எப்போ வந்து வீடுகளில் நம்ம அமைதியிலையோ நிம்மதியிலையோ சண்டை சச்சரவு அதிகமாக வந்துட்டு இருக்குதோ, குழப்பங்கள் அதிகமாக ஏற்பட்டுருக்குதோ, இப்போலாம் குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை, பெற்றோருக்கும் பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது. காரணம் நம்ம இறைவனை ஒப்படைக்கலை, நம்ம வீடியோ ஒப்படைக்கல, நம்ம குழந்தைங்க ஒப்படைக்கல, நம்மளும் அவனை சாரடையில் நம்ம வாழ்ந்துட்டு அனுப்பிச்சுட்ருக்குறோம். இது நான் கட்டின வீடுன்ற இருக்கிற பெருமையோடு இருக்கிறோம். அதை நான் வாழ்ந்துட்டு பெருமையோடு இருக்கிறோம். பெருமை அடிப்பவர்கள் இறைவன் நேசிப்பதில்லை, பணிவுடையவர்களும் இல்லைங்கிற இறைவன் கூறுகிறோம். இப்போ நம்ம யார்கிட்ட அந்த பெருமை இல்லாமல் இருக்குது? எல்லார்ட்டும் பெருமை இருக்குது. அதனால் இறைவன் அவங்க வீட்டை அவங்க போக்கில் விட்டுருவோம். அப்படி வீட்டில் வாழக்கூடியவங்கள்ட்ட வந்து நம்ம எந்த அளவுக்கு சமாதானம் விரும்பி வாழ்ந்துட்டுருக்கோம், அவங்களுடைய குறைகார நிறுத்திருக்கோம். யாரை பற்றியும் குற்றங்கள் இல்லாமல் மனசு இல்லை. குடும்பத்தாரை பற்றி தான் பெரும் குற்றங்களை வச்சுருக்கோம். கணவனை பற்றி மனைவி, மனைவி பற்றி கணவனும், பிள்ளைங்களை பற்றி பெற்றோரும், பெற்றோரை பற்றி பிள்ளைங்களும், சகோதரத்தை பற்றி குற்றம் நிறைய வச்சுருக்கோம் மனசில். இந்த வீடு அமைதி இல்லாமல் போயிடும், அந்த வீட்டில் அமைதி இருக்காது. இங்கே அமைதி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த அமைதி பரவ ஆரம்பிக்கும், அருள் பரவ ஆரம்பிக்கும், சூழ ஆரம்பிக்கும். நம்ம நன்மைக்கு பிரித்து நம்ம இன்னும் நம்ம வீடுகளில் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், பிரித்து இருந்துகிட்டே இருக்கும். அல்ல உடஞ்சிட்டே இருப்பான். இது வேண்டாம் விரும்பும், மாற்றி அமைக்காமல் போகும். அப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பங்களில் நம்ம வீடுகளில் சாட்சியமாக வாழணும் இருக்கிறோம்.